முட்டை தோசை சுடையில் முட்டையை எப்படி சுற்றி செய்கிறது ஸோ பார்க்க போகிறீங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இப்போ நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டால் மாவு ரெடி. முதல்ல ஊற்றிக்கலாம். ஸோ சொல்ல வர டிப்ஸ் தெளிவாக பார்த்துங்க. இந்த மாவு காயறதுக்குள்ளே ஸோ அந்த பச்சையாக இருக்கையிலேயே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. தேய்க்க வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல பெப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, ஸோ அளவாக கொஞ்சமாக. ஜெம்சியின் குடும்ப உறவுகள், உங்களுக்கு சுக்கு, எனக்கு இப்போ சுக்கு சேர்த்துல. காரணம், காலையிலேயே இஞ்சி பயன்படுத்தப்பட்டாச்சு, பூண்டு பயன்படுத்தப்பட்டாச்சு, அதனால் இன்றைக்கி சுக்கு எடுக்கலை. நீங்கள் இது மேலே சுக்கை போட்டுவிட்டுட்டு இன்னும் அது வேகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை பகுதியை மட்டும் மஞ்சள் அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? சுக்கு கரெக்டாக இந்த மஞ்சள் மேலே மட்டும் போட்டுக்குங்க, சரிங்களா? வேறு எங்கேயும் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிதமான சூட்டுக்கு நான் மாற்றிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இது அப்படியே என்ன பண்ணணும்னா, இந்த மேல் பகுதி திருப்பி போடாமல் வேகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சு ஸ்ட்ரீம் கொடுத்து மேலேயும் வெந்துடணும், கீழேயும் வெந்துடணும். அது பக்குவமாக வெந்தந்தி அப்படியே வெளியே எடுத்துடணும். இவ்வளவு தான் சிம்பிள். ஒவ்வொரு முறை நான் முட்டை தோசை செய்யலையும் இப்படி தான் செய்கிறேன். உங்களுக்காக தெரிதலுக்காக, அதாவது புரிதலுக்காக இதை வெளியே எடுத்துறேன். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, பயன்படுத்தி இருக்கிறது 6 தானியத்தோடங்க. என்னதுங்க? ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் ஆகிய 6ஐயும் இப்போ தான் நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் நான் காண்பிச்சிருப்பேன். ஸோ அந்த மாவை இதில் ஊற்றி, அதாவது அந்த அரைச்சிட்டு வந்த மாவை பவுடராக இதுக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி கரெக்டாக இயற்கையாக புளிச்சதுக்கப்புறம் ஊற்றி அதுலேயே எடுத்துருக்குற. உளுந்தே வேண்டியதில்லை, முட்டை சுற்றி செய்த மாதிரியுமாச்சு. அதே நேரம் நம்மளுக்கு கும்முன்னு ஃபுல் நியூட்ரிஷன் ஆச்சு. தி பெஸ்ட் ஃபைபர், தி பெஸ்ட் ப்ரோட்டீன், தி பெஸ்ட் கார்போஹைட்ரேட், தி பெஸ்ட் விட்டமின், தி பெஸ்ட் மினரல், தி பெஸ்ட் ஃபேட்டு. முட்டையில் மஞ்சக்கரு இருக்குது. மேலே ஊற்றுறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மரச்செக்கு நல்லெண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லைன்னா நெய், இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, ஜீரண கோளாறு உள்ளவங்க நெய்யை கூட மேலே விட்டுக்கலாம். கும்முன்னு இருக்கும். திருப்பியே போடாமல் அப்படியே எடுக்கணும். உங்களுக்காக நான் இவ்வளோ நேரம் திறந்து வச்சுருக்கேன். நீங்கள் திறந்து வைக்க வேண்டாம், ஸ்ட்ரீமில் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களது வேண்டுகோளுக்கிணங்க இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸு இறங்க போகுது ஜெம்சி குருவில். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள். ஜெம்சிங்கிற யூடியூப் சேனல், ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் வரும். ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பில் போடுங்க. நம்மை போல் நடுத்தர வர்க்கம், ஏழை மக்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த முட்டை நமக்கான தி பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸு. ஆனால் இது வெள்ளைக்கோழி முட்டை தான். ஸோ பிராய்லர் கோழி முட்டையை சாப்பிட்டாலும் நான் பாதுகாப்பாக எப்படி சாப்பிட்றேன், இதுதான் டிப்ஸு. பிடிச்சிக்கங்க.